வணக்கம். திருமந்திர தொடரை நாம் பார்த்து அதனுடைய அருட்தன்மையை அறிந்து மகிழ்ந்து வருகிறோம். உடலினுடைய ரகசியங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். உயிரின் இயக்கங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நம்முடைய இந்த உடம்பை சிவன் வாழும் ஆலயமாக மாற்றுவது எப்படி என்பதற்கு வழிகாட்டக்கூடிய 2 திருமந்திர பாடல்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய அறிவார்ந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்முடைய உடம்பை சிவன் வாழும் ஆலயமாக மாற்ற முடியுமா? முடியும். அதை மாற்றிய பெருமக்கள் எல்லாம் அவர்களுடைய உடம்புக்குள்ளேயே அந்த உத்தமனை கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் பக்தியின் இறுதி நிலை. பக்தியின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் திருக்கோயிலுக்கு சென்று அங்குள்ள அந்த தெய்வத்தை பார்த்து வணங்கி அந்த தெய்வத்தை அப்படியே உள்வாங்குவதற்காக பக்தியினுடைய ஆரம்ப நிலையில் இருப்பதற்கு ஆலயம் செல்வது சாலவும் நன்றி என்று சொல்கிறார்கள். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்ளுமே. எப்படி? முதல்ல அப்படியெல்லாம் போய் ஊரா போய் சிவ தரிசனம் பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுடைய நெஞ்சத்துல அவனை குடிகொண்ட வச்சு உங்க உடம்பையே கோயிலாக கொள்ளுங்க என்று ஒரு திருமந்திரம் சொல்லுது. அப்ப இப்படி நம்முடைய உடம்பையே கோயிலாக மாற்றுவதற்கு திருமூலர் என்ன வழிகளை நமக்கு சொல்கிறார்? அது தொடர்புடைய வேற மந்திர பாடல்கள் என்ன? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று பார்க்க போகிறோம். அதற்குரிய பாடல் ஒன்று 8ஆம் தந்திரத்தில் உடலில் பஞ்சபேதம் என்ற தலைப்பின் கீழ 14வது பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில புத்தகங்களில் 13 என்று கூட இருக்கும். எண்ணிக்கை சில சமயங்களில் 1, 2 மாறுபட்டு இருக்கலாம். ஏனென்றால் அது தொகுத்து வழங்குபவர்களினுடைய அந்த சிந்தனையை பொறுத்தது. ஆக உடலில் பஞ்சபேதம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த 14வது பாடல் தான் அந்த உடம்ப சிவன் வாழும் ஆலயமாக மாற்றுவது எப்படி, மாற்றாதவர்களுக்கு என்ன விளையும் என்பதை சொல்கிறது. அந்த பாடலை விளக்குவதற்கு மற்றொரு திருமந்திர பாடலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த 2 பாடல்களையும் பார்த்து முடித்தோமேயானால் உடலை சிவன் வாழும் ஆலயமாக மாற்றுவது எப்படி என்ற சூக்குமம் நமக்கு தெரிந்துவிடும். சூக்குமம் தெரிந்தால் மட்டும் போதாது, நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பது வேறொன்றும் இல்லை, எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பதுதான். வேறு எதுவுமே நீங்க யாகங்கள் நடத்த வேண்டும், வேள்வி நடத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன வேலைகளை செய்து கொண்டு வேண்டுமானாலும் இருக்கலாம், என்னவாக வேண்டுமென்னாலும் இருக்கலாம். எந்த நேரத்திலும் மூச்சை உள் இழுக்கும் பொழுதும் மூச்சை வெளியே விடும் பொழுதும் சிவைய நம சிவைய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும் என்கிறார் அவ்வை. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதி தானே. இதைத்தான் சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருங்கள்னு சொல்றேன். வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சிவய நம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். சிவயநம என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நமசிவய என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிவயநம என்பது நம்மளுடைய சூக்கும உடம்புக்குரிய மந்திரம்.
நமசிவய என்பது நம்மளுடைய ஸ்தூல உடம்புக்குரிய மந்திரம். இந்த மந்திரங்களை ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டிருப்பதுதான் சிவசிந்தனையில் இருப்பது என்று பெயர். அப்ப சிவசிந்தனையில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்தால் இந்த உடம்பு சிவன் வாழும் ஆலயமாக மாறும்? அந்த பாடலை பார்ப்போமா? 8ஆம் தந்திரத்துல உடலில் பஞ்சபேதம் என்ற தலைப்பில் வரக்கூடிய அந்த 14 அல்லது 13வது பாடல், தான் அவன் ஆகிய தற்பரம் தாங்கினோன். அழகா உங்களுக்கே உற்று கவனித்தால் பொருள் விளங்கும். தான் அவன் ஆகிய தற்பரம் தாங்கினோன், ஆனவை மாற்றி பரமத்து அடைந்திடும், ஏனை உயிர்வினை செய்து இடம் சென்றும் வானும் நிலனும் புகுந்தும் வருந்துமே. இதான் அந்த பாடல். தான் அவன் ஆகிய தற்பரம் தாங்கினோன், தான் அவனாகிய தற்பரம் தாங்கினோன், அவனே சிவனாகி தன்னில் இறைவனை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு யோகி, ஒரு மனிதன். தான் அவனாகிய தற்பரம் தாங்கினோன், அவனே சிவனாகிய, அவனே சிவனை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனிதன் ஆணவை மாற்றி பரமத்தடைந்திடும். ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் நீங்க பெற்று காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசூயை என்ற தீயவைகள் எல்லாம் விளங்கப்பெற்று சுத்தமான மனமுடையவனாக மாறி, அன்புடையவனாக மாறி, அருளுடையவனாக மாறி உலக பிரபஞ்சத்தை முழுவதுமே அன்புமயமாக பார்க்கக்கூடியவன் பரமத்து அடைந்திடும். அவன் உடலில் சிவன் வாழ்வதால் அவன் பரமசிவனையே சென்று அடைவான், பரமாத்மாவை சென்றடைவான். இப்படி அற்புதமா சொல்றார் பாருங்க. ஏனவை, ஏனை அப்படி அன்புமயப்படாதவர்கள், அருள்வயப்படாதவர்கள், ஆணவம் கண்மம் மாயை நீங்கப்படாதவர்கள், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசூதி நீங்க பெறாதவர்கள் ஏனை, இவர்கள்லாம் ஏனைன்னு வராங்க. ஏனை உயிர்வினை செய்து இடம் சென்றும் வானும் நிலனும் புகுந்தும் வருந்துமே. அவர்கள் அந்த ஆன்மா ஆற்றக்கூடிய, அந்த உயிர் ஆற்றக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு இணையாக மீண்டும் மீண்டும் வானுலகத்தில் சென்று சில காலம் தங்குவதும் மண்ணுலகத்தில் வந்து சில காலம் பிறப்பதுமாக தன்னுடைய பிறவி பிணியை அனுபவித்துக் கொண்டே இருக்கும், வருந்தி கொண்டே இருக்கும். ஆக நம்முடைய உடம்பை சிவனாக மாற்றுவதற்கு தான் அவனாகிய தற்பரம் நாம் தாங்க வேண்டும். தான் அவனாகிய தற்பரம் தாங்குவது எப்படி? அந்த முதல் வரிக்கு உடையவர்களாக நம்மை மாற்றுவது எப்படி என்று சிந்தித்தால் இந்த உடம்பை சிவன் வாழும் ஆலயமாக மாற்றுவது எப்படி என்பது புரிந்துவிடும். தானவனாகிய தற்பரம் தாங்கினோன் ஆனவை மாற்றி பரமத்தடைந்துவிடும். தானவனாகிய தற்பரம் தாங்கினோனாக நாம் மாறுவது எப்படி? அன்பே சிவமாய் அமர்ந்திருக்க வேண்டும். அன்பே சிவமாய் அமர்ந்திருக்க வேண்டும். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தால், உலக உயிர்கள் அனைத்தையுமே நேசித்தால் நம் உடம்பு அன்புமயமாகிவிடும். அன்புமயமாகி உள்ள உடம்புகளை எல்லாம் தேடி வந்து அந்த சிவன் இருந்து கொள்வான். வேற ஒன்றுமில்லை. அன்பு செய்வது என்றால் எப்படி? எல்லோரையும் நேசிக்க வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று ஒரு அருளாளர் சொல்கிறார். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை திருப்பிக் கொடு என்று ஒரு அருளாளர் சொல்கிறார். மண்ணுலகில் உள்ளவர்களுக்காக ரத்தம் சிந்திய அருளாளர்கள் எல்லாமே அன்பு வயப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பவர்கள் அவர்களே சிவமாகி போய் அவர்களே தங்களுடைய வாழ்நாள் இறுதியில் நேரடியாக சென்று யமலோகம் செல்லாமல் சிவலோகம் சென்று தங்கி விடுவார்கள். அன்புமயமாக நாம் இருப்பதற்கு பழக வேண்டும். திருமூல தெய்வம் அன்பு சிவமாக அன்பு வயப்பட்டு அந்த மாடுகள் எல்லாம், மாடு மேய்ப்பவன்
இறந்து விட்டான் என்று அழுது கொண்டிருக்க, அந்த விலங்கினங்கள் அழுகிறதே என்பதை கூட பொறுக்க முடியாமல் தன்னுடைய உடம்பை, ஸ்தூல உடம்பை தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய சூக்கும உடம்பை கொண்டு வந்து அந்த மாட்டுக்கார மூலனுடைய உடம்பில் புகுத்தி அந்த மாடுகளினுடைய துன்பத்தை எல்லாம் போக்கினார் அல்லவா. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார், உடம்புக்குள்ளே உத்தமனை கண்டார். அதே மாதிரி வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினார். இந்த உலகத்துல யாருமே பசித்திருக்க கூடாது என்று அணையா அடுப்பை ஒன்றை நிர்வாகம் செய்து இன்று வரை அது உலக மக்களுக்கு எல்லாம் அமுதூட்டி கொண்டிருக்கிறார். உடம்புக்குள்ளே உத்தமனை கண்டார். காஞ்சி பெரியவர் அன்பு வயப்பட்டவராக இருந்தார். தன்னை நாடி வருபவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கினார். எளிமையாக வாழ்ந்தார். எந்த ஆடம்பங்களையும் விரும்பவில்லை. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். உடம்புக்குள்ளே உத்தமனை கண்டார். நாமும் நம்முடைய தேவைக்கு போக மீதம் இருப்பதை தக்காருக்கு, வறியவர்களுக்கு முடிந்த அளவு கொடுத்து உதவினால் அந்த உதவிக்கு தக்கவாறு நம்முடைய உள்ளமானது அன்பால் நிரப்பப்பட்டு முழுவதுமாக நாம் அன்புமயப்படும் பொழுது நாமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம். அப்பொழுது உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டிருப்பான். அந்த பாடல் தான் 3ஆம் தந்திரத்துல காரிய சித்திங்கிறதுல வரக்கூடிய 2வது பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்புல உத்தமன் கோயில் கொண்டான் இருப்பதை எப்படி நாம் பார்க்க முடியும்? அன்பே சிவமாய் நாம் அமர்ந்திருந்தால் அப்போ பார்க்க முடியும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பு இழுக்கானது தானே. கண்கள் பீழையை பொழிகின்றன, காது குடுமியை தருகின்றது, வாய் எச்சிலை உமிழ்கின்றது, தோல் வேர்வையை தருகின்றது, வெளியேற்றுகின்றது, எருவாய் கழிவுகளை வெளியேற்றுகிறது, கருவாய் உயிர் சக்தியை வெளியேற்றுகிறது. இந்த உடம்பு முழுவதுமே அழுக்கானது தானே. அதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். எப்பொழுது உருபொருள் கண்டார்? அன்புமயமாக நிறைந்து பட்ட பொழுது உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டார். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான். அன்பு வயப்பட்ட பொழுது ஆதிசிவன் வந்து அந்த உள்ளத்தில் இருந்து கொள்வான் என்பதை அறிந்து கொண்டார். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே, அதன் பிறகு உத்தமனாய் வைத்திருக்க வேண்டும். உடம்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். தினந்தோறும் 2 முறை குளிக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். வாய் நிறைய சிவமந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அன்பு வயப்பட்டவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய உடம்பு சிவன் வாழும் ஆலயமாக மாறும். நாம் இதற்கு ராமனைத்தான் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். ராமன் அன்பு வயப்பட்டவராக இருந்தார். காட்டுக்கு போக சொன்ன கைகேயியிடம் அவர் கோபத்தை காட்டவில்லை. தசரதன் மேல் கோபத்தை காட்டவில்லை. ஏன் ராவணனையே இன்று போய் நாளை வா என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தார். திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுத்தார். விபீஷணா வந்து ராமர்கிட்ட சரணடைகிறாரு. ராவணனின் தம்பி. எவ்வளவோ எடுத்து கூறியும் ராவணன் திருந்தவில்லை. இனி தீமைக்கு துணை போகக்கூடாது. நாம் என்றுமே தீயவர்களுக்கு துணை போகக்கூடாது என்று உணர்ந்து விபீஷணன் ராமனிடம் சரணடைந்தார். அப்பொழுது விபீஷணனை இருகத் தழுவி ராமன் சொல்கிறான், குகனொடும் ஐவரானோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம், எம்முலை அன்பின் வைந்த அகனமர் காதலையா நின்னோடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று விபீஷணனை கட்டித் தழுவி இந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறார். ஓடக்காரன் குகன் கங்கையை கடக்க உதவினான், எனக்கு தேனும் மீனும் கொடுத்தான், அவனை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டேன். அதான் குகனோடும் ஐவரானோம் முன்பு,
பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம். சீதையை தேடி கானகத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது சூரியனின் அம்சமாக பிறந்த சுக்ரீவன் குரங்கின வேந்தன் அவனும் தன் மனைவியை பிரிந்து அண்ணனால் அல்லல் பட்டு கொண்டிருப்பதா அதை உணர்ந்து இருவரும் நட்பாகி கொண்ட பொழுது அவனை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு தசரதனுக்கு 6வது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோம். சுக்கிரனுடன் சேர்ந்து 6 பேராகி போனோம். எம்முளை அன்பின் வந்த என் மேல் அன்பு கொண்டு வந்த உள்ளம் முழுவதும் அன்பு நிறைந்திருக்கின்ற அகனமர் காதலையா நின்னோடும் 7வரானோம். விபீஷணரை உன்னை சேர்த்து கொண்டு நாங்கள் 7 பேராகி போய்விட்டோம். புகழரும் காணம் தந்து யாவருமே புகுந்து போக முடியாத இந்த கானகத்திற்கு என்னை போக வைத்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. உன்னுடைய தந்தையாகிய தசரதன், ஏன்னா நீ சகோதரனாகி போய்விட்டா என்னுடைய தந்தை தானே உன்னுடைய தந்தை, அதனால உன்னுடைய தந்தை என்று சொல்கிறார். புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இப்படி 3 புதல்வர்களை கூடுதலாக பெற்று மொத்தம் 7 புதல்வர்கள் பெறப்பட்டு ஆனந்தமயமாகி போனான் என்னுடைய தந்தை தசரதன் என்று அன்பு வயப்பட்டு அவன் யாரையெல்லாம் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். இதைத்தான் அன்பை அகலப்படுத்துவது. ஓடக்காரன் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று நினைக்கவில்லை. அவன் கொடுத்த தேனையும் மீனையும் வாங்கி கொண்டார். இவர் மீன் சாப்பிட மாட்டாரு, நான் மீன் சாப்பிட மாட்டேன் கொண்டு போன்னு சொல்லல, வாங்கி வச்சு கொண்டார். அது வாங்கி வைத்து கொண்டாலே சாப்பிட்ட மாதிரி தான், தெய்வம் அல்லவா. அப்போ தேனும் மீனும் தந்த குகனை சேர்த்து கொண்டார். விலங்கினத்தை சேர்ந்த சுக்ரீவனை குரங்கினத்தை சேர்ந்த சுக்ரீவனையும் சகோதரனாக சேர்த்து கொண்டார். அரக்கர் இனத்தை சேர்ந்த விபீஷணரையும் தன்னுடைய சகோதரனாக ஆக்கி கொண்டார். அதான் அன்பு வயப்பட்டு எப்படி இருப்பது என்பதற்கு இந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. நாமும் அன்பு வயப்பட்டு இருக்க வேண்டும். அன்பு வயப்பட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு ஆண்டவன் வாழும் ஆலயமாக மாறிவிடும். நம்முடைய உடம்பு ஆலயமாக ஆண்டவன் வாழும் ஆலயமாக மாறிவிட்டால் நாம் நேரடியாக பரமாத்மாவிடம் சென்று சேர்கின்ற ஒரு நிலையை அடைந்து விடுவோம். ஏனென்றால் நம்முடைய உடம்பில் இறைவன் வசிக்கிறான். இறைவன் வசிக்கக்கூடிய அந்த உடம்பு, அந்த ஸ்தூல உடம்பு இங்கேயே தங்கிப்பட்ட பிறகு சூக்கும உடம்பும் காரண உடம்பும் இந்த இறைவனுடைய நிலையிலேயே நிரந்தரமாக சென்று தங்கிவிடும். யமலோகம் செல்லாது. ஏனைய உயிர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வானுலகத்தில் சென்று தங்குவதும் வினைக்கு ஈடாக பிறப்பதுமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த 2 பாடல்கள் தான் உடம்பை சிவன் வாழும் ஆலயமாக செய்வது எப்படி என்பதை உணர்த்தக்கூடிய பாடலாக இருக்கிறது என்பதை கண்டு எடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட பாடல் பார்த்தீர்களா? 8ஆம் தந்திரத்துல உடலில் பஞ்சபேதம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த 14 அல்லது 13வது பாடல், தானவனாகிய தற்பரம் தாங்கினோன் ஆனவை மாற்றி பரமத்தடைந்திடும் ஏனை உயிர்வினை செய்து இடஞ்சென்றும் வானும் நிலனும் புகுந்தும் வருந்துமே. வானும் நிலனும் புகுந்தும் வருந்துமே. இந்த பாடலினுடைய தொடர்பாக வந்ததுதான் 3ஆம் தந்திரத்தில் உள்ள காரிய சித்தியில வரக்கூடிய 2வது பாடல், உடலினே முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இந்த 2 பாடல்களையும் சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருங்கள். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. அப்படி சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருந்தால், சிந்தித்துக் கொண்டிருந்தால் நாம் அன்பு வயப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். நாம் அன்பு வயப்பட்டவர்களாக மாறிவிட்டால் நாமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம். திருமூல தெய்வத்தை போல அமர்ந்திருக்கலாம். திருநாவுக்கரசு பெருமானை போல அமர்ந்திருக்கலாம். திருஞான சம்பந்தரை பெருமானை போல அமர்ந்திருக்கலாம். மதர் தெரசாவை போல அமர்ந்திருக்கலாம். இவர்களால் அன்பு வயப்பட்டவர்கள். ஆக உடம்பை சிவன் வாழும் ஆலயமாக செய்வது எப்படி என்பதற்குரிய இந்த திருமந்திர பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். சைவ சித்தாந்தத்தை விரும்பக்கூடிய மற்ற அன்பர்களுக்கும் பகிர்ந்து மகிழுங்கள்.
அனைவருக்குமே இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பேசி வருகிறேன். நன்றி. வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம்.